பிசிக்கல் இன்வென்ட்ரி டாபிக் ஒன்று இருக்கும். இந்த பிசிக்கல் இன்வென்ட்ரி என்ன அப்படின்னா, ஸோ எண்ட் யூசர் வந்து பிஸ்னஸ் வந்து இருக்கு அவங்கள்ட்ட இருக்க ஸ்டோர்ஸ்ல இருக்க மெட்டீரியல் வந்து அவங்ககிட்ட வேற ஒரு ஸ்டோர்ஸ்ல இருக்க மெட்டீரியல் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. டெய்லி பேசிஸ் கவுண்டிங்ல நிறைய டைப் இருக்கு. டெய்லி பேசிஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து சைக்கிள் கவுண்ட் ஆர் பீரியாடிக் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் எடுப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் எடுக்கிறது வந்து ஆனுவல் கவுண்ட், வால் டு வால் கவுண்ட் ஆர் ஆனுவல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா பிஸ்னஸ்ல வந்து சைக்கிள் கவுண்ட் தான் வந்து வச்சிருப்பாங்க. பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா டே டு டே தே வில் ரன் த ப்ரொடக்ஷன். ஸோ அதனால வந்து மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து மேக்சிமம் வந்து டெய்லி இன்வென்ட்ரி தான் எடுப்பாங்க. டெய்லி இன்வென்ட்ரி கவுண்ட். ஸோ வந்து டெய்லி சைக்கிள் கவுண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி அதை வந்து பண்றாங்கன்றத நம்ம இப்படி பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட சைடு நம்ம என்ன பண்ணுவோன்றத, எப்படி இப்போ கான்ஃபிகரேஷன் பண்றது, என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. பிஐடின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட். ஸோ இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி வந்து இன்னைக்கு 2 பார்ட் நம்பருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they will rise first system wise physical inventory document. So transaction code is MI01 for physical inventory document creation. ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட் டேட்டு எல்லாமே இருக்கும், பிளான்ட்டு, ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸோ நம்ம எந்த பார்ட் நம்பர் எடுக்கலான்றத பார்த்துக்கலாம். ஸோ நம்மகிட்ட 3267 இருக்கு. ஸோ 3267 வந்து ஸ்டாக் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்டாக் இருக்கு. ஸோ நம்ம 3267 ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ல இருக்கு. ஸோ 0001 பிளான்ட் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்டிங் பிளாக் அப்படின்னு ஒரு எனேபிள் இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங் பிளாக் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, எனேபிள் பண்ணிட்டு நம்ம பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா, உங்களால் நம்ம எந்தெந்த மெட்டீரியல்லாம் பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் வந்து சிஸ்டம்ல நடக்காது. நடந்ததுன்னா எரர் அடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த பார்ட் நம்பருக்கு. இந்த பார்ட் நம்பருக்கு போய் நான் ஸ்டாக் டு ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இல்லை கூட்ஸ் இஷ்யூ பண்றேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஷோயிங் எரர், இன்வென்ட்ரி வந்து ஆல்ரெடி பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் அடிக்கும். அதுவும் நம்ம எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பண்ற சொல்றேன். ஸோ 001. ஸோ இதில் வந்து மெட்டீரியல், நம்மளோட மெட்டீரியல் பேட்ச் இருந்தால் பேட்ச், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் டைப், என்ன ஸ்டோரேஜ் டைப்ல இருந்து எடுக்கிறோம். ஜென்ரலாக எல்லாமே வேர் ஹவுஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ செலக்ட் ஒன் வேர் ஹவுஸ். இப்போ வந்து சேவ் பண்ணால் நமக்கு வந்து பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அவங்க ஹார்ட் காப்பி வந்து பிரிண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ ஹார்ட் காப்பி இங்கே நோட் பண்ணிக்கலாம் நம்பரை. இது பிரிண்டட் எடுக்கிறதுக்கு வந்து MI21 இப்போ மேபி அதில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா we can change that MI02 or else MI21 for பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் எடுக்கிறது. ஸோ பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட். ஜஸ்ட் நான் பிரிண்ட் எடுக்க முடியாது, பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். ஸோ பிளான்ட்டு, அதோட பிளான்ட்டுக்கு இது அப்ரிவேஷன், பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் நம்பர், யாரோட கிரியேட்டட் பை யாரு, என்ன டேட்டு, என்ன மெட்டீரியல், ஸோ என்ன ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ல எடுக்க போகிறோம். பட் பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன சிஸ்டம் ஸ்டாக்ல இருக்கிறது வந்து இங்கே அப்பியர் ஆகாது. ஸோ ஒன்லி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக போயிட்டு அவங்க கவுண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து சிஸ்டம் ஸ்டாக் இதில் அப்பியர் ஆகாது, ஒன்லி பிளாங்காக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி, இந்த லொக்கேஷன்ல இந்த மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் பண்ணிட்டு அதை தான் வந்து நம்ம வந்து சிஸ்டம்ல வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி அப்பியர் ஆகாது. திஸ் ஒன்லி ஃபார் என்டர்ட் பை, கவுண்டட் அண்ட் என்டர்ட் பை மேனுவல். ஓகே, ஸோ இதான் பிரிண்ட், இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த பிஐடி எடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் அவங்க வந்து சைக்கிள் கவுண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் சைக்கிள் கவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதை வந்து MI04 டிரான்சாக்ஷன்ல என்ட்ரி பண்ணுவாங்க. MI04.
ஸோ MI04 என்னன்னா நம்ம பிசிக்கல் கவுண்ட் பண்ண அந்த மெட்டீரியலை வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து என்ட்ரி பண்ணணும். அப்பதான் வந்து சிஸ்டம் வந்து வேரியன்ஸ் இருக்கா இல்லையான்றத அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து அது ஒரு ரிப்போர்ட்டா வரும். அதோட அனலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்டாக் கரெக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதே பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இப்போ என்னன்னா இங்க வந்து எவ்வளவு கவுண்ட் பண்ணோம், பிசிக்கலா எவ்வளவு கவுண்ட் பண்ணாங்க அப்படின்றத இங்க என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த பார்ட் நம்பர் 3267 50 நம்பர் வந்து சிஸ்டம்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அவங்க வந்து பிசிக்கலா போய் கவுண்ட் பண்றாங்க. அப்போ கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஷார்டேஜ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் ஷார்டேஜா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்டேஜா இருக்கும்போது அவங்க 40 தான் பிசிக்கலா இருக்கு அப்படின்னா அந்த 40 மட்டும் தான் இங்க என்ட்ரு பண்ணுவாங்க. 40 என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த என்ட்ரி வந்து சேவ் ஆயிரும். இது எதில் பார்க்கலாம் அப்படின்னா MI20ன்ற ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட் எகென்ஸ்டா என்ன என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்ற டிஃபரன்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து பார்ட் நம்பர், நம்மளோட பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட் நம்பர், எவ்வளோ சிஸ்டம் புக் குவான்டிட்டி மீன்ஸ் SAP ஸ்டாக் குவான்டிட்டி எவ்வளோ 50, நம்ம குவான்டிட்டி கவுண்டட் 40 கவுண்ட் பண்ணியிருக்காங்க, டிஃபரன்ஸ் வந்து 10. ஸோ டிஃபரன்ஸ்க்கான எவ்வளோ அமௌண்ட். ஸோ இது வந்து MI20ல டிரான்சாக்ஷன்ல இருக்கும். ஸோ இது என்ன நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து MI20ன்ற டிரான்சாக்ஷன்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த என்ட்ரி போட்டோம், எகைன் நம்ம இப்போ வந்து 10 நம்பர்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு. அவங்க பிசிக்கலா போயிட்டு இல்ல கண்டிப்பா அந்த மெட்டீரியல் வந்து வேற எங்கன்னா மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும், ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எகைன் ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரீகவுண்ட் பண்ணப்போ எகைன் ஒரு 5 நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை திரும்ப வந்து அவங்க என்ட்ரி போடலாம். அதே டாக்குமெண்ட்டுக்கு பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட்டுக்கு MI05ன்ற டிரான்சாக்ஷன் கோடுல வந்து அவங்க வந்து சேஞ்ச் இன்வென்டரி கவுண்ட். ஸோ அவங்க என்ட்ரி பண்ணா இன்வென்டரி கவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 40 போட்டோம். இப்போ எகைன் ஒரு 5 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் வில் பி ஆஃப்டர் ரீகவுண்டடுக்கு அப்புறம் 5 நம்பர் ஃபவுண்ட்னா ஸோ இட் வில் என்டர் 45. ஸோ எகைன் சேவ். ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் MI20ல வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 5 நம்பர்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஓகே நமக்கு இதுதான் ஃபைனல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தே வில் அட்ஜஸ்ட் த வேரியன்சஸ். அதில் என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா MI07 டிரான்சாக்ஷன் MI07 சேம் பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் அமௌண்ட் அங்கே MI20ல இதோட ரிப்போர்ட் தான் வந்து MI20ல வந்து வரும். ஸோ பார்ட் நம்பர் எவ்வளோ டிஃபரன்சஸ் வேல்யூ. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் ஃபார் டிஃபரன்சஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த மெட்டல் வந்து ஷார்டேஜ் 5 நம்பர் ஷார்டேஜஸ் அதுக்கான ரீசன்ஸ் நிறைய ரீசன் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம 7 என்னென்ன அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ஸ்பாயில்டு, ஸோ ஏதோ ஒன்று ரீசன் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் சினாரியோ அவங்க என்ன ரீசன் மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ரீசனை வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் டேமேஜ்னு போடுறேன். ஸோ போட்டுட்டு சேவ். ஸோ நான் ஜஸ்ட் இது சேவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்ன ஒன்றா டிஃபரன்சஸ் இன் பிசிக்கல் இன்வென்டரி டாக்குமெண்ட் போஸ்டட் வித் மெட்டீரியல் டாக்குமெண்ட் நம்பர். இதுக்கு ஒரு மெட்டீரியல் டாக்குமெண்ட் நம்பர் வந்து கிரியேட் ஆயிருக்கும் வித் டிஃபரன்ஸ் மூவ்மெண்ட்ல. ஸோ என்னன்றது பார்க்கலாம். இப்போ போயிட்டு நம்ம MI20ல பார்த்தோம் அப்படின்னா MI20ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க எதுவுமே லிஸ்ட் அவுட் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இது வந்து பிஃபோர் போஸ்டிங் பண்ற பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க டாக்குமெண்ட் மட்டும்தான் இந்த வந்து MI20ல விசிபிள் ஆகும். ஒன்ஸ் போஸ்ட் ஆயிடுச்சு டிஃபரன்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து MI20 ரிப்போர்ட்ல இருக்காது. இந்த கன்சாலிடேட்டட் ஃபைனல் ரிப்போர்ட் இதை MI24 இந்த ரிப்போர்ட்ல தான் இருக்கும். பிசிக்கல் இன்வென்டரி லிஸ்ட்ன்ற ஒரு டிரான்சாக்ஷன் கோட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ லேஅவுட்ல இருக்கும் லேஅவுட். ஸோ நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒன்லி ஃபார் பிளான்டு அட்ஜஸ்டட் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணோம், எவ்வளோ போஸ்ட் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, குவான்டிட்டி கவுண்டட், கவுண்ட் டேட்டு,
book quantity, counted quantity, difference quantity. ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ இல்லை, ஏன்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ்ல 2500 கவுண்ட் டேட்டு எவ்வளோ குவான்டிட்டி, புக் குவான்டிட்டி மீன்ஸ் எஸ்ஏபி ஸ்டாக் குவான்டிட்டி, இதில் வந்து 45 இருக்கு, குவான்டிட்டி கவுண்டட் வந்து 45, டிஃபரன்ஸ் வந்து 5 குவான்டிட்டி. ஸோ இது வந்து MI24 ரிப்போர்ட்ல தான் பார்க்க முடியும் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம ஸ்டாக் செக் பண்ணோம் அப்படின்னா, சரி இப்போ நம்மகிட்ட 50 நம்பர் இருந்தது. இப்போ நான் ஸ்டாக் செக் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் ரெடியூஸ் டு 5 நம்பர், மேக் இட் 45. இது வந்து 45 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன நடந்திருக்கும், என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா MP51 3267 ஸோ இன்னைய டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 702 அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. 702னா இன்வென்ட்ரி, பிசிக்கல் இன்வென்ட்ரி ரெடியூஸ்டு. ஸோ இன்வென்ட்ரிக்கான பிசிக்கல் இன்வென்ட்ரிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 701ன்றது வந்து இன்க்ரீஸ் பண்றது, 702ன்றது வந்து டிக்ரீஸ் பண்றது. ஸோ இன்வென்ட்ரி மூவ்மெண்ட்ல எந்த ஸ்டாக் கரெக்ஷன் பண்ணாலும் they can use only for 701 and 702 மூவ்மெண்ட் தான். ஸோ 702 மூவ்மெண்ட்ல 5 நம்பர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இந்த ஸ்டாக் வந்து 50லேருந்து 45 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட். ஸோ இப்போ நான் இதை பிளாக் பண்ணி எப்படி பண்ணலான்றது சொல்றேன். பிளாக் பண்ணா என்ன இஷ்யூ வரும்ன்றது. இப்போ எகைன் வந்து சேம், நான் வந்து ஒரு மெட்டீரியல் டாக்குமெண்ட், பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன், MI01 வித் போஸ்டிங் பிளாக் எனேபிள், சேம் 0001 லொகேஷன். நான் வந்து போஸ்டிங் பிளாக் வந்து எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். 3267 வேர்ஹவுஸ் போஸ்ட். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அடிஷ்னலாக வேற எதுனா இந்த மெட்டீரியல் வந்து நான் வந்து ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணலாம், ஒரு காஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஒரு கூட்ஸ் இஷ்யூ பண்றோம். MB1A கூட்ஸ் இஷ்யூ 201 மூவ்மெண்ட் பண்றேன் இந்த மெட்டீரியலுக்கு. காஸ்ட் சென்டர், நம்ம காஸ்ட் சென்டர் 101 மெட்டீரியல் D267 குவான்டிட்டி ஒரு 5 நம்பர் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 3267 5555 001 பிளாக் டியூ டு பிசிக்கல் இன்வென்ட்ரி. ஸோ இந்த இன்வென்ட்ரியில் வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்வென்ட்ரியில் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாது. நாட் ஓன்லி 201, எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியும், கன்சம்ஷன், கூட்ஸ் ரிசிப்ட், எதையுமே நம்மளால பண்ண முடியாது. இட்ஸ் ஷோயிங் எரர். ஸோ நமக்கு எரர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த டாக்குமெண்ட்டை போயிட்டு எல்லாருமே கவுண்டிங் அண்ட் இன்வென்ட்ரி என்ட்ரி, தென் அது இன்வென்ட்ரி என்ட்ரி பண்ணிட்டாலே வந்து நமக்கு வந்து அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வந்து இது வந்து அலோவ் பண்ணாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்வென்ட்ரி கவுண்டை வந்து என்ட்ரி போட்டதுக்கு MI04 வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ MI04, ஸோ இங்கே நான் வந்து ஒரு என்ட்ரி பண்ண நம்மளோட ஸ்டாக் வந்து 45. ஸோ நான் வந்து இப்போ ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது 50 இருக்கு, ஸோ கவுண்ட் 50 இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் MI04ல இந்த டாக்குமெண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த போஸ்டிங் பிளாக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து கூட்ஸ் இஷ்யூ பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அலோவ் டு கூட்ஸ் இஷ்யூ. அதையும் பார்த்துடலாம். MB1A (3267) ஸோ இப்போ வந்து எதுவும் எரர் வரல, போஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ
நம்ம ஒன்ஸ் MI04 என்ட்ரி பண்ணாலே வந்து இது வந்து போஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டோம். பேக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்வென்ட்ரி கரெக்ஷன் பண்ணிடலாம். 50 நம்பர்ஸ் MI07. MI31. MI07. ஸோ நமக்கு வந்து ரீசன் ஃபார் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஸோ இது நம்ம வந்து ரீசனை வந்து என்டர் பண்ணிக்கலாம். இந்த ரீசனை வந்து நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் நமக்கு என்ன ரீசன் அவங்க கேட்குறாங்களோ அந்த ரீசனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போஸ்டட். ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தா லெகிங் 50 நம்பர்ஸ் நமக்கு என்னென்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தாலும் 51ல ஸோ எகைன் ஒரு 5 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 702 போட்டோம். ஸோ இட் வில் ரெடியூஸ்டு ஷார்ட்டேஜ்ன்றதுனால எகைன் அதே சேம் 5 நம்பர் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் மூவ்மெண்ட் டைப் 701. ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் இன்வென்ட்ரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா மேபி அவங்க பிசிக்கல் இன்வென்ட்ரி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எரர் வந்திருக்கும் போது ஸோ யூசர்ஸ் இது வந்து எங்களுக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொன்னாங்கன்னா ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் எந்த மெட்டீரியல் டாக்குமெண்ட் எகெயின்ஸ்டா வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா. எஸ்ஏபி டேபிள்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கோடு இருக்கும் SE16N. ஸோ எல்லா எஸ்ஏபி டேபிள்ஸும் வந்து இந்த SE16Nல தான் பார்ப்போம். ஸோ இதோட டேபிள் பார்த்தீங்கன்னா ஐசெக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம அந்த மெட்டீரியல் என்ன பிளான்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ என்னென்ன மெட்டீரியலுக்கு வந்து மெட்டீரியல் 3267 மெட்டீரியல் வந்து 3267. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ யூசர் வந்து நமக்கு எதுனா ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு பிளாக்கிங் எரர் வருது அப்படின்னு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ தே கேன் ப்ராசஸ் குட்ஸ் இஷ்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் கன்சம்ஷன் கூட்ஸ் ரிசிப்ட். ஈவன் கூட்ஸ் ரிசிப்டை கூட இது அலோவ் பண்ணாது. எல்லா மெட்டல் மூவ்மெண்ட்டையும் வந்து இது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த ஐஎஸ்இஜி டேபிள் ஐசெக் டேபிள் வந்து ஸோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட் ஐட்டம்ஸ் டேபிள். ஸோ இதில் போய் நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டு எந்த மெட்டலுக்கு எகெயின்ஸ்டாக அவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கும் அந்த மெட்டல்ஸ் வந்து அந்த ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட்டை என்ட்ரி போட சொல்லணும். ஸோ திஸ் என்ட்ரி தேர் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அவங்களோட பிஸ்னஸோட எண்ட் யூசர் ரோல் ஆக்டிவிட்டிஸ். ஆக்சுவலாக அது உங்கள் இஷ்யூ வந்தால் மட்டும் நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எங்கே போய் எந்த டாக்குமெண்ட் எகெயின்ஸ்டாக வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். தே வில் டேக் கேர் என்ட்ரி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் இன்வென்ட்ரி டாக்குமெண்ட்டுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? புரியுதா?